வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தீபாவளிக்கு நான் அதிரசம் செய்யலான்னு ட்ரை பண்ணேன். அப்போ பாகபதமாக என்ன தெரில, சரியாக வரல. அதனால் இந்த மாவு வேஸ்ட் பண்ணாமல் எதனா ஒரு ஸ்வீட் ரெசிபி பண்ணலான்னு யோசித்தேங்க. இதுக்கு நான் ஒரு தேங்காய் 3 டேபிள் ஸ்பூன் அளவு திருவி எடுத்து வச்சிட்டேங்க. அது ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு இந்த அதிரசம் மாவு இதில் நான் ஏற்கனவே கொஞ்சம் கோதுமை மாவும் சேர்த்துருந்தேன். 1/4 கப் அளவு கோதுமை மாவும் சேர்த்துருந்தேன். இதே நல்லா தண்ணி ஊற்றி கொஞ்சம் ஒரு 1/4 கப் அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிட்டேங்க. நம்ம அப்பம் ஊற்றுற அளவுக்கு நம்ம அந்த கன்சிஸ்டன்ட்டில் நம்ம கரைச்சிக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்றாமல் இதில் ஒரு பிஞ்ச் ஆஃப் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா கரைச்சிக்கலாம். இல்லைன்னா வாழைப்பழம் இருந்தால் கூட நல்லா பழுத்த பழம் இருந்தால் சேர்த்துக்கலாம். நல்லா கரைச்சிட்டு ஆப்பக்கல்லில் ஊற்ற வேண்டியதாங்க. அடுப்பில் பணியாரக்கல் போட்டுட்டு காய்ஞ்சிதான் அதில் எண்ணெய் எல்லா குழியிலையும் ஊற்றிடலாம். கரைச்சி வச்சிருந்த மாவில் சின்ன கரண்டி எடுத்துகிட்டு ஒவ்வொரு குழியிலையும் 3/4 சைஸ் அளவு நம்ம ஊற்றிடுவோங்க. ஊற்றிட்டு இந்த ஒரு பக்கம் நல்லா வெந்ததும் நம்ம திருப்பி போட்டுட்டு நல்லா இன்னொரு பக்கமும் நல்லா வேகட்டும். இப்போ திருப்பி போட்ட இந்த மேல் பக்கம் நம்ம நெய் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வாசமாக இருக்கும். உருக்கின நெய்யை மேலே அப்படியே ஊற்றிடலாம். ஊற்றிட்டு அந்த பக்கமும் நல்லா செவந்து வர வரைக்கும் வேக வச்சுட்டு எடுத்துடலாங்க. அருமையான ஸ்வீட் அப்பம் நம்ம இது போல் தயார் பண்ணலாம். இந்த மாவு என்ன பண்ணுறதுன்னு நான் யோசிச்சே இருந்தேன். இது போல் சுவையான ஸ்வீட் அப்பம் ரெடி பண்ணி கொடுத்தேங்க. அருமையாக சூப்பராக இருந்தது. நல்ல பஞ்சு போல் சாஃப்டான அப்பம் நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். மாவு மீந்து போச்சுன்னா என்ன வேஸ்ட் பண்ணாமல் இந்த போல் செய்யலாம். நல்ல பஞ்சு போல் அருமையாக சூப்பராக இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.